வெல்கம் டு கர்நாடகா ஹார்டிகல்ச்சர் கார்டன் இன் ஊட்டி. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு கர்நாடகா அப்படின்னு சொல்ல வரேன்னு பாக்குறீங்களா? அதான் உண்மை. நம்ம ஊட்டியில கர்நாடகாவுக்கு சொந்தமான ஒரு கார்டன் இருக்கு. அதான் இந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்க்க போறோம். இதை வந்து கர்நாடகா ஹார்டிகல்ச்சர் கார்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்டிகல்ச்சர் அப்படின்னா தோட்டக்கலை. ஸோ அதற்காக அந்த காலகட்டத்தில் இந்த இடத்த வந்து தோட்டக்கலைக்காக ஒதுக்கி இருக்காங்க. யார் ஒதுக்குனா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து மைசூர் மகாராஜா. ஸோ இது எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மைசூர் மகாராஜாவுக்கு ஊட்டியில நிறைய லேண்ட் சொந்தமா இருக்குது. அதுல 1964ல மைசூர் மகாராஜா அவர்கள் வந்து 30 ஏக்கர் லேண்ட கர்நாடகா ஹார்டிகல்ச்சர் ரீசர்ச்சுக்காக வந்து ஒதுக்குறாரு. அவரு அவங்களுக்கு கர்நாடகா கவர்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த ரீசர்ச் அப்படின்றது இங்க ஆரம்பிக்கிறாங்க. வெஜிடபிள் சீட்ஸ் இதெல்லாமே இங்க ப்ரொடக்ஷன் அப்படின்றது பண்றாங்க. அதுக்கப்புறமா 2008ல திரும்பவும் ஒரு 8 ஏக்கர்ஸ் லேண்டு திரும்பவும் அவர் கர்நாடகா கவர்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ ஒட்டு மொத்தமா 38 ஏக்கர் 38 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் வந்து கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது தமிழ்நாட்டில் அமைஞ்சிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஸோ இந்த அதுக்கப்புறமா வந்து அந்த ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் என்ன பிளான் பண்றாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பெரிய கார்டன் நம்ம ரெடி பண்ணலாம், இதை வந்து ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனா மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 கோடி அங்க அந்த டைம்ல 2000ல ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ 2000ல இருந்து 2018 வரைக்கும் இந்த பணிகள் அப்படின்றது நடைபெறுது. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு கிரீன் ஃபீல்டா இதை உருவாக்கி ஒரு டூரிசம் டெஸ்டினேஷனா இதை உருவாக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் தமிழ்நாடு கர்நாடகாவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக இதை பண்றாங்க ஆக்சுவலி. ஸோ இதை எப்போ ஓபன் பண்ணாங்க மக்களுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா 2018ல ஜனவரி 2018ல மக்களுக்காக இதை வந்து ஓபன் பண்றாங்க. ஸோ ஊட்டியில இதுதான் செகண்ட் லார்ஜஸ்ட் பப்ளிக் கார்டன்னா பாத்துக்கங்களேன். ஸோ முதல்ல கண்டிப்பா அந்த பொட்டானிக்கல் கார்டன் அதுதான் ரொம்ப பெருசு. அதுக்கு அடுத்தபடியா இந்த கர்நாடகா கார்டன் தான் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. இன்னைக்கும் இந்த கார்டனை யார் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்நாடகா கவர்மெண்ட் தான் இதை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும் உங்களுக்கு எல்லாம். ஆனா இன்னைக்கும் இதோட என்ட்ரி ஃபீஸ் வந்து ஒருத்தங்களுக்கு 100 ரூபாய் கலெக்ட் பண்றாங்க. ஸோ அந்த அந்த ரெவென்யூவா இருக்கட்டும் எல்லாமே வந்து கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது தான் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல கர்நாடகாவுக்கு சொந்தமான ஒரு கார்டன். எனிவே உள்ள பார்ப்போம் உள்ள எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. இந்த கார்டனோட ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர்ட், அதுக்கு வால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த கார்டனை எங்க போனாலும் இந்த கிரீன் வால் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி அமைச்சிருப்பாங்க வால். அந்த செடிகள்லே வந்து அந்த வால் இருக்கும். போட்டோ ஷூட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு நினைக்கிறேன். கிரீனிஸா சூப்பரா இருக்கும். என்ட்ரி ஃபீஸ் நான் சொன்ன மாதிரி ஒருத்தங்களுக்கு 100 ரூபாய் கலெக்ட் பண்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதை மாதிரி தான் எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு சூப்பரா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் டைம் நீங்க போறது இந்த கார்டன் பாத்தீங்கன்னா ஜூன், ஐ திங்க் ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மாசம் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறமா அந்த ரெய்னி சீசன்னால ரொம்ப கிரீனரியா இருக்கும். ஆனா அந்த ப்ராப்பர் சீசன்னா அதுதான் ஆக்சுவலி. அதுக்கப்புறமா ஃப்ளவர் ஷோஸ் இது எல்லாமே இங்க கண்டெஸ்ட் பண்றாங்க. ஆனா சூப்பரான ஒரு பிளேஸ். ஃபேமிலியாவோ ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்ல நேச்சுரல் லவர்ஸா இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த பார்க் என்ஜாய் பண்ணுவீங்க. எவ்வளவு ஈக்குவலா பொட்டானிக்கல் கார்டன் எப்படி என்ஜாய் பண்றீங்களோ அதுக்கு நிகரா இந்த பார்க்கும் வந்து நிஜமா சூப்பரா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த என்ட்ரி ஃபீஸ் அப்படின்றது ஒரு பார்க்குக்கு 100 ரூபாய் கலெக்ட் பண்றாங்க. அங்க பொட்டானிக்கல் கார்டனும் 100 ரூபாய் தான், இங்கேயும் 100 ரூபாய் தான். ஸோ நம்ம போயிருந்த டைம்ல நிறைய கிரௌட் இருந்தது. உள்ள வந்து மேசிவா நிறைய இடங்கள் இருக்கு, நீங்க சுத்தி பார்க்கலாம். பேட்டரி கார் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. எல்லா இடமும் நம்ம பயணிச்சோம் ஆக்சுவலி. கிட்ஸ் பிளே ஏரியா கூட இங்க வச்சிருக்காங்க, அதுவும் ஸ்பெஷல் ஆக்சுவலி. இந்த இடத்துல கிட்ஸ் பிளே ஏரியாவும் இருந்தது. இந்த இடத்துல இருந்து நம்ம இப்ப இருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல இருந்து அடுத்தது ஒரு ஜிக்ஸாக் அமைப்புல ஒரு கார்டன் ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்படியே நம்ம வெளியே போனோம்னா தெரியும். நிஜமா அது ஜிக்ஸாக் அமைப்பிலே இருந்தது. உள்ள போய் வெளியே வந்து உள்ள அதுவும் வந்து அந்த இந்த ஃபோர்ட் வால் மாதிரி கட்டி வச்சிருந்தாங்க. அருமையா இருந்தது அந்த இடம். எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்தமா இந்த பார்க் நீங்க வந்தீங்கன்னா ஃபேமிலியா வந்தீங்கன்னா பெஸ்ட் என்ஜாய் பண்ணுவீங்க. ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுல இன்னும் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இங்க எல்லாமே சுத்தி பார்த்துட்டு அடுத்தது வந்து இங்க ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் கூட இருக்குது. ஸோ அது சூப்பரா, அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ்ல இருந்து வியூ எல்லாம் அருமையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம அப்புறம் அடுத்து அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்பிட்டோம். ஸோ அருமையா அந்த இடத்த நோக்கி தான் இப்போ பயணிச்சு போயிட்டு இருக்கோம். நீங்க பார்த்த தெரியும் இந்த இடங்கள் எல்லாமே எல்லா இடத்துலயும் கிரீனிஸா ஃப்ளவர்ஸ் எல்லாம் அருமையா இருக்கும். கண்டிப்பா நீங்க குழந்தைங்களோட ஸ்பெஷலா போனீங்க அப்படின்னா என்ஜாய் பண்ணுவாங்க அவங்க இந்த பிளேசஸ். ஸோ நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ். இதுக்கு மேல இருந்து இந்த
கார்டன் எப்படி இருக்கும் அப்படின்றத வியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பாதைகள் எல்லாம் சூப்பரா அமைச்சிருக்காங்க மேல போற வரைக்கும். ஆனா ஒட்டு மொத்தமா நீங்க நடக்கிறதுக்கு லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்குன்னா ஒரு ட்ரக்கிங் அனுபவம் தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஊட்டினாலே உங்களுக்கு தெரியும் யூனோ முழுக்க முழுக்க ஒரு மலை பிரதேசம். ஸோ நம்ம வந்து நடந்து போறதுக்கு கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். கண்டிப்பா நடந்து எல்லாம் என்ஜாய் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். இந்த இடத்துல ஒரு கோயில் இருந்தது. அந்த 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 டீ யூனோ எஸ்டேட் அந்த இதுக்கு நடுவுல அந்த கோயில் பாக்குறதுக்கு அருமையா இருந்தது. ஸோ இந்த இடத்துல இருந்து தான் நம்ம அந்த ஓவர் பிரிட்ஜ்ல அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ்ல நம்ம நடந்து போற மாதிரி இருக்கும். மேல இருந்து அந்த ஒட்டுமொத்த ஏரியாவும் சுத்தி பாக்குறதுக்கு நிஜமாவே அவ்வளவு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம இது வந்து கொஞ்சம் நம்ம மேல அப்புல ஏறிதான் இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் போற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா விட்டுறாதீங்க. நிஜமா என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்க மேல போய் பாத்தீங்கன்னா நான் காட்டுறேன் அந்த மேல வியூஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும். போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் ஸ்பாட்னு நினைக்கிறேன் இந்த இடம். இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ்ல நின்று அப்படியே அதை சுத்தி பாத்தீங்க அப்படின்னா அருமையா இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அப்படியே நம்ம அங்க பார்த்துட்டு அடுத்து கீழே இறங்கி வந்துட்டோம். இந்த இடத்துலயும் வந்து இன்னும் அந்த டீ இதெல்லாமே கூட இருக்கு. ஒரு சில இடங்கள்ல அந்த கார்டனும் இருக்கு, அதுக்குள்ளே வந்து இந்த டீ இதெல்லாமே இருக்கு. ஒட்டுமொத்தமா நான் சொன்ன மாதிரி இது 38 ஏக்கர் 38 ஏக்கர் பரப்புல இருக்க ஒரு கார்டன். ஸோ சுத்தி பார்த்துட்டு நம்ம அடுத்து கிளம்பிட்டோம். ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்களும் நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா ஊட்டி போனீங்கன்னா மிஸ் பண்ணா போக வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ உங்களோட நீங்க ஆல்ரெடி பயணிச்சிருந்தா உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா அந்த இன்ஃபர்மேஷனையும் கண்டிப்பா சொல்ல மிஸ் பண்ணாதீங்க. தொடர்ந்து இன்னும் வீடியோல நம்ம ஊட்டியில ஒரு சில இடங்கள் போனோம். தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ.